நீங்க செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க சிறுகாமல் பெருகி போவதாக, கீழாக்காமல் மேலாக, மாலாகாமல் தலையாகிறாக. கர்த்தர் கலைச்செயல்கள் தானியத்தையும் ஆசீர்வதித்து பெருகப்படுவாராக. கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. உங்களுடைய குடும்பத்தின் சமாதானம் பெரிதாக இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடந்தவர் வல்லவர். நாம் தேவ கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நாளில ஆண்டுடைய சமூகத்தில ஜபத்தோடு தேவ அபிஷேகத்தோடு நாம் கூடிய பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தன்னுடைய இந்த ஆண்டில ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரப்போகிறது. கர்த்தர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் நடக்க போகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற காரியம் ஜெயமாய் மாற்ற போகிறார். அவர் உமது மனவருத்தத்தின்படி தந்தொழி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அறிக்கின்றது போல, நம்ம பாடினது போல சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மோடு இருப்பதனால நாம சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை எடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தங்களை ஒன்று நோட்ல எழுதிக்கிறீங்க. இதை நம்ம அதுக்கு ஏன் உங்களுக்கு அதை காடா கொடுத்திருக்குன்னா, நீங்க மறந்து போவதற்கு தான் காடா கொடுத்து முன்னதான் நம்ம கையில எழுதி இந்த வாக்குத்தத்தங்கள் வைப்போம், நம்ம எடுத்து படிப்போம் அப்படின்னு இருக்கோம். ஆனா நாம இது உங்க வாக்குத்தத்தங்களை நீங்க எடுப்பதற்காக, ரெண்டாவது அதை பயன்படுத்துவதற்காக அவருடைய புத்தகத்திலேயோ லைப்ரரியோ வைப்பதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம உங்கள் டைரி இருக்கணும்னா இந்த ஆண்டு எழுத்து கொடுத்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று எழுதிவிட்டு முடிவிலே கர்த்தர் அவங்க என்னென்ன செய்தார் எழுதி கூட அதை எழுதுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டிலே இருந்து வேலையை ஆசீர்வதித்தார், வருமானம் பெருகப்பட்டார், செய்கிற தொழிலை ஆசீர்வதித்தார், இந்த ஆபத்திலே பாதுகாத்தார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று அடிக்கோடு இட்டு அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி எழுதிக்கவாங்க. நீங்க கர்த்தருக்கு நன்றி ஒரு பக்கம் செலுத்துவீர்கள், இன்னொரு பக்கம் நிறைவேற்றுவது என்ன நிறைவேற மாட்டாங்க. அந்த வசனம் இன்னும் வல்லதாக இருக்கிறது. அது என் வாழ்க்கை நிறைவேறும் என்று சொல்லி பேசுகிறோம். சொல்லுங்க. உற்சாகமா இருக்க வேணாமா? அல்லேலூயா. ஹிந்தியில ரசம் இருந்ததா? கல்யாணம் இல்லையா? எங்க வீட்டுல எனக்கு ரசம் இல்லையே அப்படின்னா இருக்காரு. ஹிந்தி ரசம் இருந்ததா? கல்யாணத்துல ஏசப்பா முன்னாடி இருந்த ரசம் அதை விட கண்ணி ஆண்டு ஆசீர்வதிச்சாங்க. இந்த ரசம் விசேஷமா இருந்தாங்க. ஆதலால் ஆண்டவர் நம்மை தன்னுடைய நம்ம நேரம் ஆகாத இன்னும் உற்சாகமா இருந்தமே தவிர பேசக்கூடாது. சொல்லுங்க. புது வருஷத்துக்கு நீங்க என்ன செய்ய அப்படியே இருக்கும்? நீங்க தூங்கி போயிட்டீங்க, இந்த வருஷம் ஃபுல்லா செய்வீங்க. சர்ச்சில் உட்காந்துட்டு இந்த வருஷத்துல பாதி அங்கங்க ஆயுமா நினைச்சீங்க. அவ்வளவுதான் நம்ம பழுக்க போயிட்டுலாம் அடியெல்லாம் போயிருப்பாங்க. அம்மாவும் இல்லையா? இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களா அம்மா தானே செய்யணும் வாழ்க்கை. சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. உபவாசம் இல்ல சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பிடலையா? சாப்பிடலையா? அருண்ட உபவாசம் நல்ல உற்சாகமா இருக்க வேண்டாமா? ஆண்டவர் நாளையில நம்ம கட்ட நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் நம்ம ஜெபம் இருக்காரு. வாக்குத்தத்தை கொடுக்கும். அது மனசு அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டே இருந்தது. அதை நம்ம
நம்ம மாற்றத்தின்படி யோசிக்கிறோம் சொல்லி மறுபடியும் 2-3 நாட்கள் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண தெரியல வெளிப்படுத்தினார். அப்ப அந்த வசனம் உன் வீட்டிலே இருக்குதுன்னு சொன்னார். என்ன இருக்குதுன்னு யோசித்து பார்த்தா ஒரு போர்டு ஒன்று வண்டி இருக்கு வீட்டுல. அந்த போர்டுல வசனம் இருந்தது. அப்ப நினைச்சு ஆண்டவர் நம்ம கரெக்டா வசனம் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. இது நமக்கு சபை கொடுக்கிற வாக்குத்தத்தம். நம்ம குடும்பத்தில் கைக்கு போட்டு வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். எல்லாம் எடுத்துக்கீங்களா? வாசிக்கலாமா? நிச்சயமா ஆண்டவர் சொன்னாரு, நிச்சயமாகவே உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகவே நின்றார். ஒரு ஆழமான வார்த்தை கர்த்தர் இந்த ஆண்டில எல்லாம் ஆசீர்வாதம் மாறப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை, கூடிய வாழ்க்கை, நம்ம எல்லா ஆசீர்வாதமாக மாறப்போகுது. கர்த்தர் சொன்னார், நாம உன்னை துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியா உன்னை திருப்தியாக போனேன். நம்ம ஆண்டவர் காத்திருக்க நம்முடைய குடும்பம் இல்லைன்னா நம்ம சபைகள் நிகழ்ச்சிகள் கூலிகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே இல்லையா? அந்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே வெளியோட போயிட்டு எடுப்பாங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பட்டு வேண்டும். ஆண்டவர் நம்ம ஒருவேளை இந்த ஆண்டிலே நமக்கு மகப்பேறு பாக்கியத்தை கட்ட கொடுக்க போறார். ஒருவேளை இந்த வேலை நம்ம தொடர்ந்த காலத்தை பிடிக்க போறார், செய்ய போகிறார். இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி வரப்போகிறது. உலகபரமான காரியத்திலே ஆசீர்வாதம் வரப்போகிறது. நாம் இதை பெறுவதற்கான செய்கிற நன்மை என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தை நாம் கொஞ்ச நேரம் நாம வசனத்துல ஆதாரத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் நம் முடிவுகளை நம் முடிவு பிறகு நாம குடும்பமாக உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க பொறுப்பெரும் காத்திருந்து நீங்க ஜெபித்து இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவரோடு காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். நம்மவே இல்லையா? கடைசியில் நம்ம கல்யாணத்துக்கு சாதனை பண்ண வேண்டியிருக்கோம். கல்யாணத்துக்கு அந்த பையன் வாங்க போன வேண்டியிருக்கோம். அதே திருப்தி கொடுப்பாங்கல்ல, ஏதோ ஒன்று அதுல ஏதோ ஒன்று இருக்கும். கொண்டு சாப்பிட்டு இருக்கும், இல்லைன்னா பேசிக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம அதை கை வைக்கும் போது அது தாமம் நமக்கு கொடுக்கிறது அந்த பொய்யை வாங்கிட்டு போவோம். ஆனா நம்ம என்னைக்கு அப்பதான் மனை நேர்ந்து நம்ம கருத்துட்டோம், அது கருத்து நமக்கு பரிசு கொடுத்தாங்க. அதனால் தன்னுடைய பிள்ளைங்க இன்றைக்கு நாம ஆண்டவர் நம்மை தன்னுடைய முதல் காரியங்களிலே நம்மை ஆசீர்வதித்து செல்லும்படியாக நம்ம அதை பிரயாசப்படணும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பதியெல்லாம் பயங்கரமான அவ்வளவு ஜனங்கள் எங்கிருந்தே பார்த்துட்டு வந்து ஜனம் வந்திருக்காங்க. வயசு வச்ச இடம் தெய்வத்தை செய்யணும், தரிசிக்கணும். நாம தெய்வத்தை தரிசிக்கணும். அல்லேலூயா. அவர் எப்போது நம்மோடு இருக்கிறவர். ஆமாவா இல்லையா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறவர். நாம் எப்போதும் தரிசித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு அல்ல, எப்போதுமே நாம் அவரை தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கருதிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கடந்து போகணும். எத்தவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆமாவா இல்லையா? அது பக்கத்தெல்லாம் பார்த்து ஆசீர்வதிச்சிங்கல்ல, ஆசீர்வதிச்சீங்க இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆசீர்வதிச்சு இருக்கிற ஏழாயிரம் நடக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார மாட்டேன். ஆமாவா இல்லையா? விசுவாசத்தை ஆசீர்வதிச்சு எடுக்காது ஜெபம் பண்ணிட்டோம். சொல்லுங்க, ஒழுங்கா எடுக்காத ஜெபம் பண்ணிட்டோம். சொன்னதெல்லாம் என் வேலை நிறைவேறும். ஆமாவா இல்லையா? நம்ம பிரயாசப்படல, சொல்லிட்டா பார்த்து செய்யல, ஜெபம் பண்ணல. ஆண்டவரே பக்கத்துல உட்காந்து வந்து நான் ஆசீர்வதிச்சேன், அவர் வாழ்க்கையில பார்த்து காணணும். ஒரு நாளைக்கு சொல்லணும், பக்கத்துல உட்காந்து ஆசீர்வதிச்சாரு கர்த்தர் நாமத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். பரவாயில்ல, அன்னைக்கு அந்த மனுஷன் விசுவாசத்தோடு ஆசீர்வதிச்சாரு. சொன்ன இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த ஐயா சொல்ற அவங்க ஐயா நான்
ஐயா சொன்னார் இப்படிப்பட்ட அவதான் சரி நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னாருங்க இல்லையா. தூங்கி ஊழியக்கார வழியை போட்டுறாருங்க. கர்த்தருடைய வசனத்தை பற்றி நம்ம சொல்லிடுறது அது சொன்னதுதான் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. நீங்க யார்கிட்ட சொன்னா நான் என்ன சொல்லுவேன், பைபிள்ல பாருங்க, பைபிள்ல வசனம் நான் சுயமா சொல்றது வேதத்தில் வசனங்கள் அது எழுதி போய் யாரை தெய்வாங்க அவள் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ சொல்லும் செய்யாதிருப்பாரோ அவர் மனமாக மனதில் அவர் சொன்னபடியே செய்வார். நாமக்கு பயன்படாமதாக ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்று எவரின் புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அது கூட போவானா நம்ம வசனத்தை வரணும். அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம திருப்பி ஆதிய புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். நாம ஒருவர் கொஞ்சம் வேத வசனத்தை ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 15 வாசகம் 15 வாசகம் 22 15 18 கர்த்தருடைய தூதன் அந்த 2ஆம் தரம் கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் நீ புத்திரன் ஏக புத்திரன் என்று பாராட்ட அவனை கொடுத்து இந்த காரியத்தை செய்ய முடியாத நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களுக்கு வரும், கடற்கரை மண்டலத்துக்கு வரும், பெருகவே பெருகவே உன் சந்ததியாக சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த வாசகம் எபிரேய புத்தகத்துல 6:14 வாசிக்கிறேன். அந்த வசனம் இந்த வசனத்தை தான் நமக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தங்களை தன்னுடைய எதிர் அடிப்படையில் சொன்னார் என்றால், ஆண்டவர் தன்னுடைய என்னை நேசிக்கிறியா உன் புத்திரை நேசிக்கிறியா என்று ஆண்டவர் பரிசோதனை செய்தார், சோதித்தார். மோதியா தேசத்திலே கொண்டு போய் ஆண்டவர் தன்னுடைய மகனை வழியிடும்படியாக சொல்லும் போது அவன் கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை கொண்டு போய் ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுப்பதற்காக கடந்து போனான். கர்த்தர் அவனை அந்த தன்னுடைய கட்டையின் மேல அடிக்கி கிடத்தி அந்த மகனை வெட்டும்படியாக எடுத்துவிட்டார். எல்லாம் 12ஆம் வசனத்துல இருக்குது. நாம இந்த 11ஆம் வசனத்திலிருந்து அப்போது கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போது அவர், பிள்ளையாளர் மேலே உன் கையை போடாதே, அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தவரினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இந்த காரியத்தை, அதாவது முதல் தரம் தூதன் உண்டாகி அந்த வானத்துக்கு நன்மைச்சார். இது 2ஆவது தரம். வாசத்துல 15 வாசகங்கள்ல 2ஆம் தரம். அப்போ தூதனானவர் நம்மை தன்னை வானத்துக்கு ஆபிரகாமுக்கு கூப்பிட்டு அவர் 2ஆம் தரம் கூப்பிடுறாரு. இப்போ முதல் தரத்துல முதல் முறை கூப்பிடும் போது ஆண்டவருக்கு தன்னை ஒப்புவிக்கும்படியாக தன் குடும்பத்தை அர்ப்பணிக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் உண்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துல தன்னை தேவனை மட்டும் சார்ந்து நிற்கிற அந்த அனுபவம் கர்த்தர் வார்த்தைக்கு வெளிப்படுத்தார். இன்னைக்கு நீங்கள் நாமும் நம் குடும்பத்தில் நாமும் நம் குடும்பத்தில் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கன்யா தேவதேஜ ஒரு பாட்டு பாடினார். நீங்கெல்லாம் பாடினீங்க. ஆனா நம்ம அது ஊழி பிடிச்சு பாடினார். ஆமாவா இல்லையா? நான் பாடுவது உமது கல்வி செய்யும். அல்லேலூயா. முதல் நாளில் ஒப்பு கொடுத்து பாடுகிறார் இல்லையா? நமக்குரிய அந்த நம்ம கற்கக்கூடிய காரியங்களிலே நாம தேவ சித்தத்தை செய்யும்படியாக அர்ப்பணிக்கும் போதே பார்க்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒரு செய்யணும் பிரயாசப்படும் போதே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
செய்வார். அதுதான் இங்க பார்க்கிறோம். ஆபிரகாம் செய்ய ஆரம்பிக்கும் போதே, ஆனால் தன்னுடைய விசுவாசம் உள்ளவனா இருந்தா கர்த்தர் சொன்னாரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்று ஷார்ட்டாக அறிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கு. வானத்து நட்சத்திரங்களை போல அவனை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் நம்ம தன்னுடைய இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஒப்பு கொடுக்கும் போது இந்த ரெண்டு காரியம் செய்யும் போது நம்முடைய சந்ததி நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் எதுக்கோ நம்ம கவலைப்பட்டு எதுக்கோ நம்ம ஒப்பு கொடுத்துட்டு இருப்போமானா நிறைவான ஆசீர்வாதமே செஞ்சாரு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்க நான் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, முதலாவது கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த கீழ்ப்படுகிற மனிதனை ஒப்பு கொடுக்கிற மனிதனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் 13 வசனத்துல 14 தெரிந்து கொள்ளுங்க. 16வது வசனம் 13 16. சந்ததி பூமியின் தூளை போல கருதப்பட்டுமே, ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். நீ எடுத்த தேசத்தின் நீளமும் அகலமும் எவ்வளோ அமட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். எப்படி பண்ணுவாராம்? பார்க்க என்ன பண்ணுவாராம்? நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். வானத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன சொல்ற? பூமி, இந்த பூமிக்குள்ள பூமி தூளை போல செய்யும் சந்ததியை பெருக. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் பூமியில பரவி அவர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. பூமியில வேறு ஊற்றுவாங்க, நிலைத்து இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தன்னுடைய எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாரு என்றால், ஆண்டவர் நம்மை தன்னுடைய 13ஆம் அதிகாரத்துல முதல் சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் தன்னுடைய 13:1 பாருங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்திற்கு எந்திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடையவனாக இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கேயிருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கு ஆயிரம் நடுவாக தான் கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான சலப்பட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு அவன் எங்க போனானா? பெத்தேலுக்கு ஆயிரம் நடுவாக அவன் தன் கூடாரத்தை செய்தான். இப்போ ஆண்டவர் நம்ம இங்க 2 வசனம் பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியுடையவனாக இருந்தான். ஆண்டவர் ஏன் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னா, அவனுக்கு ஆபிரகாமுடைய மந்திரம் என்பதற்கும் லோத்துடைய மந்திரம் என்பதற்கும் ஆக்குவார் உண்டாச்சு. அவர் சொன்ன நம்ம சகோதரர்கள் நம்ம கூட சண்டை வேண்டாம், நீ வடபாக்கமான வந்து கொண்டு போறேன், நீ கிழக்கு போன நேரத்துக்கு போகிறேன்னு அவன் விட்டு கொடுக்கும். ஆனால் லோத்து என்ன செய்யலாம்? நீங்க வீட்டில் போய் வாசிக்கிறது எல்லாமே 10 வருஷம் நீங்க வாசிக்கிறீங்கன்னா அவன் என்ன செய்யறான்? லோத்து அவன் எங்க போறான்? அது 10 வருஷம் பாருங்க. லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கர்த்தர் சோதமையும் கமராவையும் அழிக்க முன்னே அது சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததா. அப்போ அது தன்னுடைய அந்த இடத்தை அவன் நேசித்து அவன் சோதம் போற போயிட்டான். யாரு சொல்லுங்க? சோதம் போற போயிட்டார். இவர் தன்னுடைய ஆபிரகாம் என்ன செய்தாரு? அவர் தன்னுடைய அந்த தேசத்தை அவர் சொன்னார் இல்லையா, நீ எங்க போனாலும் பரவாயில்ல, நீ முன்னாடி போனா நான் முன்னாடி போறேன்னு சொன்னார்ல. அப்ப ஆபிரகாம் என்ன செய்தாரு? அவர் இருக்கிற இடத்திலேயே
கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் இந்த இடத்துல அவர் தன்னுடைய காணொலியை நோக்கி போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய அந்த தன்னுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுத்ததினாலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். எப்போதும் வாக்குவாதம் வரும்போது விட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நாம சமாதானத்தை நாடணும். ஆமாவா இல்லையா? அதுதான் பார்க்கிறோம். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஏற்பட்ட இந்த வாக்குவாதத்துல ஒப்பு கொடுத்து அவன் தான் விட்டபடினாலே அவன் தன்னை என்ன செய்தான் பாருங்க. பாருங்க, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். அவன் எங்க குடியிருந்தான்? அவன் எங்க குடியிருந்தான்? லோத் எங்க குடியிருந்தாரு? சோதனை. அப்போ தன்னுடைய கர்த்தருடைய அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தகப்பனாகிய இவர்கள் தன்னுடைய அவன் தம்பி மகன் தான் லோத்து, ஆபிரகாமுக்கு தம்பி மகன். ஆனால் அது தன்னுடைய அவர் என்ன செஞ்சிருக்கணும்? பெரிய அப்பாவுக்கிட்ட கேட்டு, அப்பா நான் எங்க போனோம் எது போனேன்னு தெரியாது, நீங்க பெரியவங்க ஜெபித்து சொல்லுங்க என்று அவன் கேட்கணும். கேட்கல. அவன் கண்ணுக்கு இன்பமாய் கொடுக்கிற தேசத்தை நேசித்தார்கள் போயிட்டாரு. ஆனா இவர் தனக்கு இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடமானால் உன் சந்ததியும் அவர் சொல்றாரு தன்னுடைய வானத்து நட்சத்திரம் என்ன கூடமான அப்படின்னு சந்ததி இருக்கிறார். இப்ப சொல்றாரு பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகப்படுவேன். ஆண்டவர் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவர் நான் செய்வேன் 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 சொல்றார். அப்பதான் இவருக்கு பிள்ளையே செய்யல. ஆண்டவர் நம்ம 22ஆம் அதிகாரம் பிள்ளை வருது, இவருக்கு பிள்ளை இல்லை. 21ஆம் அதிகாரம் வருது, இந்த பிள்ளை இல்லை. இவருக்கு பிள்ளைக்கான சந்தர்ப்பத்துல பூமியில் தூளை போல பெருகப்பட்டு விட்டார். அதனால் கர்த்தர் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் எதிர்காலக்கூடியது. அது இன்றைக்கு மற்றும் இன்றைக்குரியது அல்ல. ஆண்டவர் நம்மை தன்னுடைய எதிர்காலம் நடக்க போற வார்த்தைகளை கர்த்தர் நாம் செய்கிற செய்திகளை பார்த்து ஆண்டவருக்கு நாம் பிரியமாக இருக்கும் போது கர்த்தர் தன் மனதுக்குரிய விருப்பத்தை வாக்குத்தத்தங்களாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்ம எதிரே இருக்கிறது புதிய வருடம். இந்த புதிய வருடத்துல எப்போதே அதை 10வது மாதம், 5வது மாதம், 3வது மாதம், 2வது மாதம், 1 மாதமா 12வது மாதம் தெரியாது. ஆனா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ தன்னுடைய ஒரு வாழ்க்கையில யாருக்கும் இருக்கணும். அம்மாவா இல்லையா? அந்த தன்னுடைய அவன் சொல்ல ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், நான் தான் பெரியவன், நான் சொல்றத நீ கேட்கணும், நான் இங்கதான் போகணும், நீ இந்த பக்கம் போ என்று சொல்லி நான் உன்னை கூட்டிட்டு வந்தா நீ எங்க பிரச்சனை இல்லையா, போ வெளியே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்லல. ஏன்னா அவன் வடக்கு போறமா இடது போறன்னு சொல்லி தன்னை வெட்டி கொடுத்ததுனால கர்த்தர் அவர் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆனால் நம்ம தன்னுடைய விட்டு கொடுக்கிறவர் எழுதிக்கிறாங்கல்ல, நிறைய பேர் எழுதிக்கிறாங்கல்ல, விட்டு கொடுப்பவர் விட்டு போவதில்லை. இப்போ ஆண்டவர் நம்மை தன்னுடைய அவனை தன்னுடைய பூமி தோலை போல எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் அவருக்கு கொடுத்தான். கர்த்தர் சொன்னபடி நடந்துச்சா என்றால் உபாகமம் 1:10-11 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். 24 நட்சத்திரங்களுக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு அதிகமாக முடியுங்கள். இதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உயர்த்தே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பூமிக்கு ஊழல் போல பெருக பண்ணினாங்க. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி பாருங்க. பல ஆண்கள் கடந்து போனது, பல ஆண்கள் கடந்து போன போது எல்லாரும் நகைத்தாங்க. ஆபிரகாமுக்கும் எடுத்த ஒரு பயம் வந்தது. 18ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எலியேசர் தான் வீட்டு வேலைக்காரனா இருப்பானா, இப்பதான் என் பிள்ளையா இருப்பானா இருக்காரு. இல்லை நான் சந்ததி பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொன்னாரு. அப்ப நமக்கு நாட்கள் செல்ல செல்ல இந்த நிறைவேறமா என்ற ஒரு பயம் வந்தது. ஆனால் கடைசியில கர்த்தர் சொன்னாரு, நான் சொன்னதுதான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஆனால் தன்னுடைய நேரம் வரும்போது ஈசாக்கை கொடுத்தான். ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றெடுத்தான். யாக்கோப்பு 12 கோத்திரங்களை பெற்றெடுத்தான். 12 கோத்திரங்கள் தன்னுடைய சந்ததி பெருகிட்டது. அவர்கள் பெருகிற போது தன்னுடைய எகிப்தில் போனார்கள். பலத்தில் கூட்டமாய் மாறினார்கள். லட்சக்கணக்கான மக்கள். மோசே அவர்களை பார்த்து தன்னுடைய கானான் தேசத்துக்கு விடுதலையான பிறகு, அவருடைய கடந்தேசத்தில் அவருடைய எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு அவர் ஆச்சரியம் கொள்கிறார். அதான் 10ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல அடுத்து சொல்றாங்க, வானத்து நட்சத்திரங்களை ஆசிரியர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக. ஆதலால் அவர் தன்னுடைய பைபிள் சொல்றாரு, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகபடி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆதலால் இது மோசேக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்க தேவனாகிய கர்த்தர் உங்க பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தைப்படி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய அந்த வார்த்தையை நிறைவேற்றும் போது மோசே திகைத்து போனான். அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நீங்க திறனாய்க்கு அவர் ஏறிட்டு பார்த்தா ஜனங்கள இங்கிருந்து தூர 6 லட்சக்கணக்கான புருஷன் மட்டுமே 6 லட்சம் மட்டும் கிட்டத்தட்ட அவர் சொல்றாங்க. மனிதன் சேர்த்து 12 லட்சம் பிள்ளைகள் இல்லாம அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பார்க்கும்போது ஏறிட்டு பார்த்து சொல்றாரு, வாழ்ந்த லட்சத்துக்கு போயிருப்பேன் என்னவே முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குறுதித்தவர், வார்த்தையை வல்லவர் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை நிறைவேற்றுவதிலே கவனமா இருப்பாரு. நாம் உண்மையில இருக்கிற வரைக்கும் நமக்கு சொல்ல பாருங்க, 1 கீழ்ப்படிதல் அவசியம், 2 உப்பு கொடுத்தல் அவசியம், 3 வெற்றி கொடுப்பது அவசியம். ஆண்டவருக்கு தியாகம் பண்ண நமக்கு மனப்பாட்டம் வரணும். அப்பதான் நம்ம ஆண்டவருக்கும் படிக்கும். ஆமாவா இல்லையா? நம்ம அவர் எதிர்பார்த்த காலேஜ் நமக்கு இருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆக ஒன்றுமே செய்யாத பள்ளினா படிக்காது. எதுவுமே செய்யாத ஆலயம் வந்து என்ன படிக்காது. வசந்த கேட்டு பக்கத்துல வார்த்தை கொடுத்துருப்பாரு. நம்ம பக்கத்துல புக்கில் வச்சுட்டு ஒவ்வொரு பயன்படுத்த. அம்மாவா இல்லையா? ஓடாத அப்ப நமக்கு செல்போன் செயல்படாத செல்போன் வச்சுக்கிட்டு போர்டு சாப்பிட என்ன பிரயோஜனம்? தேவை கூட வச்சுக்கோங்க. சொல்லுங்க சகோதரா, இந்த பக்கம் இருக்கிற வாடிய சகோதரா சகோதரிகள் சொல்லுங்க, எவ்வளவு பேர் டேப் கூட வச்சுக்கோங்க, இல்ல லேப்டாப் கூட வச்சுக்கோங்க. செயல்பட வச்சுக்கிட்டு தான் பிரயோஜனம். செயல்படல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அப்ப செயல்பட வேஸ்ட் இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனங்கள் கிரியை செய்ய வேண்டாமானால் நாம் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக அவர் வார்த்தைக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படியும் போது வார்த்தைகள் வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தன்னுடைய இந்த காரியத்தை பாருங்க, கர்த்தர் நம்மை ஆண்டவர் சொல்லியபடியா அவர் ஆசீர்வதிப்பார். கூடுதலாக எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து கொள்ளுங்க. 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36 எடுத்துக்கீங்களா? 25 26 பாருங்க. என்ன சொல்றாரு? என்ன செய்வாரா? அப்போது நான் எப்போதுனா நான் உங்கள் மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான ஜலம் சொன்னாங்க.
ஜனத்தை கொஞ்சம் எடுக்கும் இல்லையா? ஜனத்தை எடுத்துனே செய்வாங்க. சொல்லுங்க, எல்லாமே செய்றாங்க. கோயிலுக்கு வந்து ஜனத்தை செய்றாங்க. எதுவுமே பேசுவாங்க. ஆனா சுத்தமாயிட்டு. ஆனா நீங்க வேதம் சொல்றது ஆண்டவர் சொல்ற சுத்தமான ஜனத்தை தெளிப்பவங்க மேல நீங்க என்ன செய்வீங்க? பாருங்க, வசனத்தை பாருங்க. என்ன செய்வீங்க? பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்போ நான் உங்கள் மேல சுத்தமான ஜனத்தை இருக்கிறேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் என்று நீங்கள் சுத்தமானீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல சுத்தமான ஜனத்தை தெளிப்ப எல்லா அசுத்தங்களும் நீக்கப்படும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. மழை வந்துருச்சுல்ல, ஆவாயிரம் தண்ணி, ஒழுங்கு தண்ணி, அசுத்தம் எல்லாமே செய்யுது. சொல்லுங்க, பாவமா புது வருஷத்துல என்ன நோய் வாய்ப்பு ஹாஸ்பிட்டல் இருக்கிற டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ பாவமா ஒன்றும் புரியல. எப்படியாவது ஆகணும் காரணம் மாதிரி உட்கார்ந்து அல்லேலூயா. உற்சாகமா இருக்கா இல்லையா? இப்போ நம்ம வேதம் நமக்கு சொல்றது கர்த்தர் என்ன சொல்றாரு? சுத்தமான ஜனத்தை தெளிக்க எல்லாரும் அசுத்தங்களை நீக்குவேன், நரகலான விக்கிரகங்களை நீக்குவேன், நீங்க சுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. மழை வந்தா, குறைந்த மழை வந்தா எல்லா அசுத்தம் ஆட்சியும் கடந்து போயிடும். ஆமாவா இல்லையா? அது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமா நல்ல தண்ணி ஓடிட்டு அசுத்தமான இடமே கஷ்டம். நம்ம ரோட்டுக்கு தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு அப்படி சுத்தமான தண்ணியை மாறிடும். ஆமாவா இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றுவாராம். நம்மை ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராம். பாருங்களேன், நம்ம எப்படி தகுதிப்படுத்துறாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு போலீஸ் ட்ரைனிங் போறீங்க, என்ன செய்யறாங்க? 6 மாசம் அவன் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல. சொல்லுங்க, ஆமாவே இல்லையா? இப்போ 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுக்காக? ஃபிட்னஸ் பாக்குறாங்க. ஃபிட்னஸ் பாக்குறாங்கன்னா அவருடைய ஆள் அவங்க எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அவங்க சுறுசுறுப்பை பாக்குறாங்க, அவங்க ரன்னிங்க பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய கயிறுகள், அது மட்டுமல்ல, ஆளுடைய தன்மை, உடலுடைய பலம் இதெல்லாம் பாக்குறாங்க. ஒரு காரியத்தை செய்ய முடுக்க வேண்டி நிக்கணும்ல. ஆமாவா இல்லையா? நம்ம சும்மா போய் இப்படி நின்னோம்னா போலீஸ் எடுப்பாங்க, லெஃப்ட்ல 2 போட்டு கை ஓடிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம சும்மா அடி வாங்கிடுவோம். போலீஸ்க்கு நீ வந்துக்கிறாரு, அதுல நமக்கு போலீஸ் ரிவால்வர் பின்னாடி வாங்கி வந்துருச்சுங்களேன், அவன் சேப்பாடா ரிவால்வர் பிடிக்க தெரியாது, பிடிக்கிறதுக்கு கூட ஒரு விடுபோடு பிடிக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய 6 மாசம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்து அவங்க சரியாய் அதிகார மாறின பிறகு அதுக்கப்புறம் அவங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க. எஜுகேஷனாக போடுறாங்க, இல்லைன்னு ஜாப்ல போடுவாங்க, இல்லை எஜுகேஷனாக போடுவாங்க, ஏதோ ஒன்று போடுவாங்க. ஆனால் அவன் தகுதி பெற்று விட்டான். அவன் தகுதி அவன் சரியா இப்போது அந்த வேலைக்கு தகுதியா இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை தகுதிப்படுத்துகிறேன், நீ என்னை வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நீ ஒப்பு கொடுத்தா உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன், உன்னை அசுத்தங்களை நீக்கி விடுவேன், உன்னை எல்லா நரகங்களையும் நீக்கி உன்னை சுத்தமாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகியால் அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் நரகலான விக்கிரகங்கள் அல்ல. நம் ஆராதிக்கிற தேவன் தன்னுடைய விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்ல. நம் ஆராதிக்கிற தேவன் பாவம் செய்கிறவர்கள் அல்ல. நம் ஆராதிக்கிற தேவன் அவர் எந்த விஷயத்திலும் அவரை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. ஆமாவா இல்லையா? அவர் ஒரு பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், நமக்காக பாவியானவர். அல்லேலூயா. அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது, ஆண்டவர் தன்னுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நான் நீக்கி போடுவேன் என்றார், சுத்திகரிப்பேன் என்றார், பரிசுத்தமாவீர்கள் என்றார். அப்ப ஆண்டவர் நம்மை தன்னுடைய கர்த்தரே நம்மை ஆயத்தப்படுத்துவா, கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்துவா. ஒப்பு கொடுத்தா போதும், வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். விசுவாசித்தா போதும், தேவ மகிமை காண்பார்.
அல்லேலூயா. ஆண்டவரே நாம் எடுக்கிறது இல்லை, நான் ஒப்பு கொடுக்குறேன், அடுத்து வா, வேற ஒன்றும் செய்வானா, அவன் கீழ்ப்படி ஒப்பு கொடுது. சில காரியங்களே அடுத்தது தியாகம் பண்ணுவதற்காக ஒருவேளை வேலையை வேலை லீவ் போடாத நம்ம தன்னுடைய ஆலயத்துல தேடுவதற்கு தியாகம் பண்ணு. ஆமாவா இல்லையா? சில நேரத்துல கத்தரை கொடுக்கிற விஷயத்துல தியாகம் பண்ணி கொடு, கச்சதம் பண்ணாத. அதுல அது கத்தனை ஆசீர்வதிக்கல. ஆமாவா இல்லையா? கத்தருக்குரிய காரியங்களிலே நீ மரியாதை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஏமாத்துக்காரன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீ உன் பேர்ல குறை இருக்கமானா எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா, உன் பேர்ல இருக்கிற குறை அதாவது நமக்கு எப்படி சபைக்கு சொல்றாங்க, இப்போ உன் பேர்ல இருக்கிற குறை சொல்றாங்கல்ல, நம்ம குறைய இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆமாவா இல்லையா? நாட்டிலே சரியா தசமம் கொடுக்கறதுல, காணிக்கை கொடுக்கறதுல, ஊழியக்காரன் கவனிக்கிறதுல, ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்றதுல, அருள்நாள் கூடாத நம்ம கல்ல திருமண நாள் கூப்பிட்டு வீட்டுல ஒரு ஜபம் வச்சு ஆண்டு குடும்பத்தோடு வாங்க வைக்கிற ஆஸ்வதிகள் நான் சொல்றதில்ல, நானே செஞ்சுக்கிறேன். தப்பு. கர்த்தருடைய காரியங்களை அர்ப்பணித்து ஒரு சபை கூட தனியா போவாத, சபையோடு சேர்ந்து ஓடு. சபையுடைய சட்ட திட்டங்களை கடைபிடி, உனக்கு ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? நீயே தனி சேர்த்து செஞ்சுக்காத, அதுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உன்னை பெற்றவங்க பெரிய உனக்கு ஆசீர்வதிக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதுதான் சொல்கிறது, கர்த்தர் தன்னுடைய ஆண்டவர் அவரை தன்னை ஆசீர்வதி பரிசுத்தப்படுத்துவாராம். அதோடு மட்டுமல்ல, 26 பாருங்க, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம என்ன செய்யறது, முதல்ல சுத்தப்படுத்துறாரு. இரண்டாவது இதயத்தை கல்லா இருக்குது பாருங்க, அதாவது கீழ்படியாத பசங்க உள்ள போவாங்க. கல்லுல என்ன செய்யணும், கல்லுல நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா? இல்லையா? கல் பாறைக்குள்ள ஏதாவது விளையுமா? விளையாடுல, அது கடினமா இருக்கும். அது உடைக்கணும்னா சமுத்தி வச்சு உடைக்கணும், கடப்பாதை வச்சு இல்ல வேட்டு வச்சு உடைக்கணும். அதை வசீகரம் ஆசையா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சமுத்தி போன்றது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் கல்லான இதயத்தை எடுத்துடுவேன். என்னன்னு சொல்லிட்டு வரா, சதையான இதயத்தை கொடுத்துவேன். உங்க நல்ல இதயத்தை உணர்வோடு துடிக்கிற அந்த இதயத்தை கொடுத்துவேன். நீ கேட்கும் போது உணர்வடைவான், கேட்கும் போது விசுவாசத்தை கலந்துப்படுவான், கேட்கும் போது அல்லேலூயான்னு அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யும். உன் ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கும். அதோடு மட்டுமல்ல, உன் ஆத்மாக்கு அந்த வசத்தை கேட்க கேட்க அது செழிப்பாயிருப்பாங்க. அம்மாவா இல்லையா? வார்த்தை நடைபெறுவாய். அதுதான் சொல்கிறது, நான் உங்களுக்கு சதியான இருக்க கொடுப்பேன். அப்படி சொன்னாங்க. ஆண்டவரே, என் மேலே சுத்தமான அந்த பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம் மேல் வரும்போது நிறைவான வருகிறது, குறைவான ஒழுங்கு போய்விடும். நம்ம சொல்றார், நிறைவான வந்த குறைவான போயிடும். அதில் ஆவியை நிரம்பி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைவான அபிஷேகம் நமக்குள்ள வரணும். சும்மா தொட்டு தொடாதான் கொஞ்சம் போயிடக்கூடாது. அம்மாவா இல்லையா? குடிவாட குடிச்சு போடுங்க, என்ன ஆசீர்வாதம் குடிச்சு வேணா ஆபத்து இல்லையா? அதை குடிச்சு பலம் கொண்டு குடிச்சு நம்ம என்ன செய்யறாங்க, கெச்சிக்கிற சிங்கத்தையே சிங்கம் போல சுற்றி திரிகிற சாத்தானியை மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொண்டு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆதலால் நம்ம தன்னுடைய பிள்ளைங்க நம்ம கவனமாக ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதான் சொல்ற, நமக்கு உணர்வுள்ள ஆவியை நமக்கு தருவாராம். அதோடு மட்டுமல்ல, அதுல 28வது வசனம் பாருங்க. 28வது வசனம், நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பட்டத்தினால்
எல்லாருக்கும் நித்திரை அடையாளப்படுத்து விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் பெருகப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கோதுமை வரவழைத்தேன், நீங்க ஜனமா இருந்தீங்க, நான் உங்கள் எப்போ சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்மை நரகான விக்கிரங்களை அசுத்தங்களை நீக்கின பிறகு, ஆவி சுத்தமான ஜலம் நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு, நம்முடைய கண்ணாடிக்கு எடுத்துட்ட பிறகு, சதையை கொடுக்கிற போது அவர் சொல்றார், ஆண்டவர் நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்க ஜனமா இருப்பீர்கள், நான் கோதுமை வர பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு பஞ்சத்தை தீர்க்கும்படியாக அதை பாருங்க. பாருங்க, நீங்கள் இனிமேல் நீங்கள் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருகப்படுவேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பஞ்சம் வராம ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர், கர்த்தர் மேய்ப்பர் நான் ஆட்சி, அவருடைய குழுவிற்கு மேய்த்து அமர்ந்த நம்மை ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா பஞ்சத்தை வரவிட மாட்டாராம், கோதுமை வர பண்ணுவார், பெருக பண்ணுவாராம். அந்த கோதுமை நம்முடைய கலசத்தில் இருக்கிற மாவையும் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் எண்ணெயும் பெருக பண்ணுவாராம். அதனால் நாம தன்னுடைய போஜனத்தினால குடும்ப ஆசீர்வாதங்களை பெருக்க பண்ணுவாராம். அதோடு நம்ம 30 வசனம் பாருங்க, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலனையும் அல்லேலூயா. இங்க இனிமே நீங்க பஞ்சம் வராதபடிக்கு, நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகள், வீட்டில் இருக்கிற கனிகளை ஆசீர்வதிப்பார். அது என்ன செய்யும்? அது கொய்யாக்காயும், அது மாங்காயும், அது தேங்காயும் ஆசீர்வதிப்பாராம். வயலின் பலனால என்ன செய்வாராம்? பெருகப்படுவாராம். அப்படி நான் உங்களுக்கு பெருகப்படுவார். ஆண்டவர் நம்மை சந்ததி பெருகப்பட்டது மட்டுமல்ல, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து பெருக பண்ணுவாராம். ஆவிக்குள்ள நாம் சொந்த ஜனமாய் நம்மை தெரிஞ்சு கொள்வாராம். கூடுதலாக கர்த்தர் நமக்கு தேவையான அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராம். பஞ்சத்தில் வருகிற நம்ம பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதித்து பண்ணுவார். ஆண்டவர் நமக்கு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வருமானத்தை ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற தானியங்கள், நமக்கு இருக்கிற உணவு, இதையெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் பெருகப்படுவேன், நான் ஆசீர்வதிப்பேன். அதில் பாருங்க 37 சொன்னாங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மண்ணை பெருகுகிறது போல் அவர்களின் கனிகளை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த மரியா பாருங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. எதுக்கு நம்ம ஐயா சொன்ன ஜாப் பண்ணணுமா, படிச்சுட்டு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா, அதை எதுக்கு படிக்கணும், படிச்சு கொடுத்தோம் நமக்கு அப்படி சொல்லக்கூடாது. நீயும் வாயில குடிச்சிருக்கு, நீயும் வாசிக்கல, ஆமாவா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம ஐயா சொல்லுங்க, அப்படி கையில காட்டுங்க, என்ன உட்காந்துங்க சொல்லுங்க. நம்ம வாசி பைக்கில் எடுத்து, அம்மாவா இல்லையா? அம்மா பாருங்க, உங்க வீட்டுக்காரரை பார்த்தா கண்ணாசிங்க, ஏன் உட்காந்து எடுக்கிற பைக்கில் இருக்கிறதே இல்லையா? முதல்ல கையை காமிக்கும் முதல்ல பைக் வச்சுக்கிறேன், அப்பா வாசிக்காம என்னதான் பண்ணிருக்கிறேன். இதை சற்று வாசிக்கிறேன், கொஞ்சம் சொல்ல காப்பிடுறேன், கையை கொஞ்ச நேரம் நான் வாசிக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் மட்டும் வாசிக்கிறேன், கொஞ்ச நேரம் வாசிக்கிறேன், பரவாயில்ல. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் போல நமக்கு உடனே பண்ண முடியாது, அது போய் தானே கேட்கலாம், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். வேதம் நமக்கு சொல்கிறது, நாம அவங்க ஜனங்க என்ன செய்யணுமா,
அவர்கள் அவர் பாருங்க, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நடுவில் சங்கல வாசிக்க பாருங்க, அவர் என்னிடத்திலே செய்யணுமா? நான் சுத்தமானா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆனா அவங்க ஜபமானமா இல்லையா? ஆமாவா இல்லையா? நிம்மதியாக கட்சி சாப்பிட்டு ஆமாவா இல்லையா? நாம் எப்போதும் கர்த்தரை தேடுகிற விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கூட அழைச்சி பார்க்கக்கூடாது. ஐயோ நான் நிலையமா இருக்கு, ஜபம் பண்ண முடியாது, ஆண்டவர் தேட முடியாது, வேலை இருக்குது, கர்த்தர் தேட முடியாது சொல்லவே சொல்லாத. தேவனுடைய காரியத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி நேசிங்க. ஏன்னா உன்னை நடத்துகிறவர், உன்னை ஆஸ்வதிக்கிறவர், உன் மேல பஞ்சித்து படாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். நீ தன்னுடைய செய்கிற வேலைனால இல்ல, நீ பிரயாசப்படுவதும் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதமா இருக்கணும். அம்மாவா இல்லையா? ஒரு மனுஷன் நான் அறிவேன், அவர் எங்க ஊர்ல அங்க இருக்கும்போது நாட்கள் பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது ரொம்ப அப்படியே திட்டமா வருவார். அவர் அப்பவே ஏர்போர்ட்ல வேலை செஞ்சார். அவர் வரும்போது எல்லாரும் பார்க்க முடியும். அவர் எடுத்த ஒரு ஆபீசர், அவர் ஏற்பட்ட ஒரு ஆபீசர் வந்து அவர் கத்தவத்தியாவே அப்படி புது படம் வச்சிருப்பாரு. அவர் சம்பளம் அப்படியே பார்த்து பாக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட்ல வச்சு பைசா தெரியும். எனக்கு ரொம்ப கூட ஆசைப்பட்டோம், பரவாயில்ல அவருக்கு என்னதான் கிடைக்கிறது புது படம் அவ்வளவு எழுதுவாரு. ஆனா ஒரு 5 நாள் 10 நாள் கிட்ட தான் வச்சிருப்பாரு. அது பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்காக எட்டு வச்சுருவாரு. ஆரம்பம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கையெடுப்பாங்க படம் சார். ஒரு 5 நாள் வந்து செலவழிச்சுன்னா பூச்சி போட்டு ரோட்ல போய் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டுப்பாங்க. இவருக்கு நேர காலம் தான். அப்படி போகும்போது பார்த்தா கம்மியான போவார், அழுக்கு போவார். அவ்வளவு பெரிய ஆளு கடன் கேட்டு இருப்பாரு. 10 நாள் 5 நாள் போச்சுன்னா எல்லாத்தையும் கடன் வைப்பாரு. சம்பாதிக்கிறால் ஆசீர்வாதம் வந்துடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமாமா இல்லையா? உலகத்தால் எத்தனை பேர் தன்னுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியாம கஞ்சி தண்ணி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாமா இல்லையா? நம்ம ஒண்ணும் இல்லாம நல்ல கறி சொல்லிட்டாலா பண்ணலாம தோணுது. ஆனா நீங்க நேரம் நமக்கு சொல்றது, நீ ஜபம் பண்ண வேண்டும், நீ கர்த்தரை செய்யணுமா, விண்ணப்பம் பண்ணணும். அப்ப விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டு என்ன செய்வாரா பாருங்க, அவர் சில மந்தையை பெறுவது போல ஒரு மனுஷரை கர்த்தர் மந்தையை பெறுவது போல மனுஷரை பெருக பண்ணுவார். நம் குடும்ப பிள்ளைகள், சந்ததி, மகன், மருமகள், மருமகளுடைய பிள்ளைகள், பேர பேத்தி, இவங்க செய்வாரலாம். சொல்லுங்க, இருக்குமே இல்லையா? நாம் இருவர், நாம் இருவர். அதை விட்டு எதுக்கு மருமகள் அதுதான் மருமகள் மட்டும் போதும், அச்சுட்டு போவோம். மருமகள் இருக்கு, மருமகள் வீட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கா? நாம் இருவர் சொல்லுங்க. இப்ப அது கூட இல்லை, நாம் இருவர் நம்ம ஒருவர். அம்மாவா இல்லையா? என்ன அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம் தரமானா அவங்க அரசாங்கம் சட்டம் போட்டு நீங்க பாட்டு இப்ப படிக்கிறாங்க. அரசாங்கத்துல நஷ்டம் இருக்கு, பால்வாடி பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, எவ்வளவு இல்லையா? ரேஷன் பிரச்சனை, ரேஷன் கார்டுல பேர் அதிகரிக்கிறாங்க சொல்றாங்க. ஒரு ரேஷன் கார்டு சட்டம் போட நம்ம அரசாங்கம் யோசிக்குது. அதனால ஒண்ணு போதை. அம்மாவா இல்லையா? அதெல்லாம் கணக்கில் கேட்கிறது ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த பெருக்கவே 10-15 கூட எங்களை யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏசப்போட பிள்ளைங்க அம்மாவும் இல்லையா? நமக்கு ஒரு புள்ளி வரணும்னா கர்த்தர்களை ஆசிரிச்சிருக்காரு. யாருக்கா கழுவி அரசாங்கம் கழுவ முடியாது. அம்மாவா இல்லையா? வாழ்க்கை நட்சத்திரங்கள் கூட யாருக்கு முடியும். நம்ம என்ன இடத்துல இன்னும் புரிய காரணம் அது இது ஒரு பெரிய விஷயம். நம்ம என்ன செய்யறோம்? மாறுபடுத்துறோம். ஆனா என்ன சொல்றாரு? உன்னுடைய குடும்பத்தை பெருமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பேசி வரோம், குடிக்கு போயிடக்கூடாது. ஆமாவா இல்லையா? பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாம்
ஆசிரம்னா அவங்க பாட்டி எங்க எத்தனை பேர் பார்த்துட்டு தெரியாது. வயசு 95 இருக்கும். அது நடக்குது இன்னும் தடி வச்சு நடக்கும் போது ஊருக்கு வந்து யாராவதுன்னா யாரும் கூட வரலாம். ஊர் பயணம் வந்து இங்கே சென்னை வந்து மதுரை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது 4-5 தலைமுறை பார்த்துச்சு. 5 தலைமுறை பார்த்துச்சு. நம்ம இங்க ஒரு தலைமுறைக்கே என்ன செய்யறோம்? முட்டி போனோம். அதை நம்ம வாழ்க்கையிலே இருக்கலாம். எல்லாமே மண்ணுதான் ஐயா, எல்லாமே மாயைதான். நம்ம என்ன செய்யறோம்? பாட்டு பாடிக்கிறோம். எல்லாம் மண்ணுதான். நம்ம மனுஷ வாழ்க்கையிலே அம்மாவா இல்லையா? அப்படி இல்லை. கர்த்தர் நாம கர்த்தர் பெருகப்படுகிறதே. அல்லேலூயா. நம்முடைய சந்ததியே நம்ம சந்ததியாக 4-5 தலைமுறை பார்க்கணும். அம்மாவா இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை கேட்கறதுதான் வந்து நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க. எசேக்கியா ஜெபம் பண்ண பழைய கேட்டீங்க இல்லையா? பழைய 6 கேட்டீங்க இல்லையா? எசேக்கியா ஜெபம் பண்ணார். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பதாக உண்மை மொத்தமாக நடந்து என்பதை நினைத்தவர்களோடு சொல்லி ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. கர்த்தருக்குள்ள உண்மையான காரியங்கள் நடத்திட்டான். சிலைகளை உடைத்தான், விக்கிர கோப்பலை வெட்டி போட்டான், ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினான். கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தான். அதற்காக அவன் நோய்வாய்ப்படும் போது, மரண பயம் வந்த போது ஊழியர்கள் சொல்லிட்டார், வீட்டில் நீ கிடைக்க மாட்டேன். ஆனா அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணான். அன்றே நான் செய்து நினைச்சதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். கர்த்தரை செய்யலாம். என்ன செய்யலாம்? அல்லேலூயா. நம்முடைய ஆயுசு நாட்களை நீடிக்கப்படுவது கர்த்தர். அல்லேலூயா. அதனால் நம்ம அடுத்த வசனம் பாருங்க, 38வது வசனம். பண்டைய காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அமாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷன் மந்தையாக இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கருதிய மனுஷன் பெருக பண்ணுவேன். அதனால கர்த்தர் அறிந்து கொள்வார். சபையில இந்த கூட்டம்ல இன்னும் பாருங்க, இதை விட கவனமா ஏன் ஆண்டு சொல்றாரு? மந்தி பெறுவது போல குடும்பத்தை மட்டுமல்ல, சபையும் அவர் பெருகப்படுவாராம். நாம் பெருகப்படுவேன். இந்த தொழுத்து இல்லாத வேறு ஆளுகள் கொண்டு அவரை நாம் கொண்டு வருவதை பற்றி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தன்னுடைய அவர் சபையை பெருகப்படுவார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. அடுத்த சபையை செய்வாராம், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாமை அவன் பெருகப்படுகிற தேவனாக இருக்கிறார். கூடுதலாக நீ பார்த்தீங்கன்னா ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதுல 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருகப்படுவாராம். சில நேரங்களில் சோதனை வருவாங்க. எல்லாரும் முடிவோடு இருக்காரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று சில நேரத்தில் நிறைய மாட்டோம். சில நேரத்தில் சோதனை வரும். சில நேரத்தில் நமக்கு சோதனைகள் வரும். சில நேரத்தில் பாடுகள் வரும். ஆண்டு சொல்றாரு, தேவனுக்கு அழைத்த தேவன் சொல்ல போறது இல்லை. அவர் அழைத்த தேவன் எப்போதுமே அவர் பலப்படுவதாக இருக்கிறார். அதான் நம்ம பாடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்போதுமே பலமா இருக்கிறார். ஆனா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யலாம்? பலன் புதுப்பிப்பார். பலன் கொடுத்துட்டே இருப்பார். மோசேக்கு 120 வயதாகும். ஆனா கடுமை செய்யாம மகளை பாதுகாச்ச தேங்கி போற பலன் குந்தி போற எந்த போறாரு. அதனால தன்னுடைய எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு மகப்பட்டேன் போனார். 120 வயது
நம்ம 40 வயசு 70 வயசு இருக்காங்க இல்லையா? அம்மாவா இல்லையா? 50 வயசுக்கு 55 ஆயிடுச்சு, ஐயோ 52 65 55 ஆயிடுச்சு, ஐயோ என்னமா சொல்றேன்ல. 120 வயசா பட்டத்துக்கு எப்படி இருக்க மாட்டேங்குது, போராது. இப்ப பாருங்க, வெள்ள புரிஞ்சுப்போம் இல்லையா, கண் மங்களாம இல்லையா, அவர் பாதரட்சணை செய்யலாம், போட்டு வஸ்திரம் பாழா போகல. அது நமக்கு தெரியும். அப்பப்ப நம்ம போல போய் ட்ரெஸ் மாதிரி இல்லை, போட்டு ட்ரெஸ் தான் எப்போ ஒரு நாள் தான் வாங்க முடியும். ஆனா அந்த ட்ரெஸ்ஸுமே செய்யலாம் பாழா போல, கெட்டு போகல. நம்ம அடிக்கடி ரோகியம் வந்து 2 நாள் நீ போட்ட 14 வயசுறோம் துவைக்கணும், அது நம்ம வாஷிங் மிஷின் போட்டுருமா, அது நம்ம 1 நாள் மேலே நேசிக்கிறது சொல்லுங்க. அதை நம்ம ஈஸியாக எடுத்து போட்டு கையில் ஆக்கி வைக்கிறான். இப்பெல்லாம் இருக்கிற காலத்தில் கையில் வைக்கிற நேரமாது கையில் வைக்கும் போது 2-3 நாள் கூட போடலாம். ஆனா வாஷிங் மிஷின் போகும்போது 1 நாள் 2 நாள் வேலை செய்யுது, போடவே முடியாது. நம்ம ஆண்கள் நல்லா ரொம்ப ஈஸியான வேலையில, ரொம்ப சுலபமான வேலையில நாம யோசிக்கணும். அம்மாவா இல்லையா? முன்னாடி நம்ம எதிரி ஸ்திரீகள் பலமளவா இருக்கலாம். அப்ப நம்ம நம்ம வேலையோட பாடம், அதான் சொல்றோம். எதுக்கா நமக்கு இந்த வேலையோட பாடத்தை வச்சு நீ பண்றியா, கொடுக்கப்பட்டு எல்லாரும் கட்டர் கடன் கொடுப்பா, கட்டருக்கு கடன் கொடுக்கணும். நம்ம அவங்களை என்ன செய்வோம், படிய சாட்சி விட்டு வீட்டுக்காரர் வேலை போறாரு, நீங்க கட்டர் கடன் ஆமா வேலை வாங்க மாட்டாரு. So, சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர் பலம் பெருக பண்ணும்போது நாம் பலம் உள்ளவர்களாகணுமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுவார், பலனை பெருக பண்ணுவார். நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிற உடம்பு நரம்பு நாட்கள் எல்லாம் கர்த்தர் முறுக்கிறபடியாக கர்த்தருக்குள்ள நாம இன்னும் இளமையை போல இருப்பதை செய்வார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சொல்றாரு எத்தனை வயசாயிடுச்சு, அவருக்கு வயசானவங்க, அவர் சில வயசாயிடுச்சு இருக்கு. நான் பார்த்தேன், யாரோட பார்த்தேன், பார்த்தா அவர் சொல்றாரு எத்தனை வயசாயிடுச்சு, நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் எதுவுமே கற்றுக்கிறேன். அவருக்கு 27 வயசு. என்ன சொல்றாரு, இன்னும் நானே சொல்லுங்க, சொல்லல சொல்லணுமா சொல்லக்கூடாதா? 77 வயசு உள்ளவர் சொல்றாரு நான் என்ன இளமையாதான் இருக்கிறாரு. 55 வயசு 54 வயசு 60 வயசுக்குள்ள நம்ம கருத்து கம்மிப்படுத்த கட்ட முடியல, போராட முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, எவ்வளவு சோறு வருது இல்லையா? ஆனால் கர்த்தர் நமக்கு பலனை பெருக பண்ணுவாராம். அது சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா 81 வசனத்துல கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் எழுதியிருப்பாங்களாம், அழுகுகளை போல சேட்டை அடித்து உயர எழுப்புவாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள பலமுள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க ஓடினாலும் நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க கற்றுக்குள்ள. அப்போ எவ்வளவு தேவ பலத்தாலே கற்றுறோம். நம்முடைய பலத்துல பராமரிப்பு அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே ஆகும். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆவியில பலப்படணும். அதான் சொல்றாரு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் அவர் பலனடைவாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தன்னுடைய இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 என்ன சொல்றாரு?
என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை ரெண்டு பேரும் செய்யணுமா? பெருக்கப்படுறேன், நீ காத்திரு, ஜபம் பண்ணு, பெருக்கு வாசம். ஆனா அடுத்து என்ன சொல்றாரு? என் போதகத்தை மறவாதே, என் கட்டளைகளை உன் இருதயம். கட்ட சொன்ன வார்த்தை இதயத்தில் பதிந்து வைக்கணும். அப்போ ரெண்டாவது வருஷம் சொல்றாரு, அவைகள் உனக்கு நீண்ட நாட்களையும் சமாதானத்தையும் பெருகும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நேசித்து ஒரு இதயத்தில் வைத்து வச்சினா கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் மாறும், ஒரு பாதைக்கு வெளிச்சமாய் மாறிடும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, முதியவர்களை பார்த்து தாவி சொல்றாரு, முதியவர்களை பார்த்து எனக்கு அதிக ஞானம் உண்டு, நல்ல அறிவாளி பார்த்து அதிகாரி கொண்டு இருக்காரு கேட்டா, நம்முடைய கட்டளை தியானிக்க படிமாறு, நம்முடைய வசனத்தை தியானிக்க படிமாறு என்று சொல்றாரு. சங்கீதம் 119 வசனம் சொல்றது. அதனால நம்ம வேதனை மட்டும் சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்வாரா, அவர்கள் உனக்கு நீடித்த நாட்களையும் கர்த்தர் நீதிமானுடைய அவருடைய ஆயுசு நாட்களை செய்யலாம், நீடித்த நாட்கள், அது தீர்க்காயுசு, சமாதானத்தை பெருக்கப்படுவார், நமக்கு நல்ல தீர்க்காயுசு கொடுப்பார்கள். 100 வயது 120 வயது நம்ம கர்த்தருடைய காரியங்களை இன்னும் செய்யணும். நம்ம வாழ்க்கையா உனக்கு தீர்க்காயுசு கற்றுக் கொடுப்பார், சமாதானத்தை செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு ஒரு வாழ்க்கைகள் எதிரி இருக்க மாட்டாங்க, எதிரி எழுதினாங்க கர்த்தர் நிகழ்ச்சிவார். ஏன்னா உனக்காக கர்த்தர் எடுத்து பண்ணுவார். அல்லேலூயா. மோசே சொன்னாரு, நீ சும்மா இருக்க, கர்த்தர் என்ன செய்வாரு? சுத்தம் பண்ணுவார். ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தா நீ எதிரி உனக்கு ஒரு நாள் கொள்ள முடியாது, கர்த்தர் எடுத்து பண்ணுவார். அந்த சபைக்கு ஆண்டவர் காலையில நேற்று காலையில ஆண்டவர் என்று வெளிப்படுத்தினார். விசுவாசிகளை சோதிக்கும்படியாக ஒரு ஆவி செயல்படுத்து, இரண்டாவது ஊழியக்காரை சோதிக்கும் நீங்களும் நாம் செயல்படுத்து. இது ரெண்டு பார்த்து கடவுள்காரங்க, ஒன்று சபையில, இன்னொன்று ஊழியக்காரர் எங்களோட வாழ்க்கையில. இது தன்னுடைய இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் நடக்க போற சம்பவங்களை முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன்? எதுக்காக? பிசாசு போன்ற திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம பவுன்ஸ் பண்ணுகிறார். ஜாக்கிரதை. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் தடையை உடைத்திருவார். ஜெபமான நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்வாங்க. அம்மாவும் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தன்னுடைய என்ன நாம் முடிக்கலாம் நமக்கு சொல்கிறது, கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவே என்று சொன்ன தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல நம்ம வாழ்க்கையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சீக்கிரம் சொல்லப்பட்டிருக்கிற 36ஆம் அதிகாரத்தில் 25 வருஷம் வரைக்கும் நாம் படிச்சோம்னா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்முடைய எல்லா அசுத்தங்களை நீக்கி போட்டு பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆண்டவர் நமக்கு ஏற்ற விதமாய் மாற்றி அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். கனிம மேலாயும் வயல்வெளியில் இருந்து தானியத்தின் பெருக்கப்படுவார். அதோடு மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது மனுஷர் மந்தை பெறுவது போல மனுஷன் பேசுவாரா? பெருக்கப்படுவாரா? அதனால் நம்ம குடும்பம் சிரித்து போவாங்க, பறித்து போவோம். அல்லேலூயா. நம்ம சபை சிரித்து போவாது, என்ன செய்வோம்? பெருகி போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டில் நம்ம விட்டுக் கொடுத்தல் நம்ம அவசியம், யாரும் அவசியம், கீழ்ப்படுதல் அவசியம், ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பது அவசியம், ஜெபம் பண்ணுவது அவசியம், வேதத்தில் வாசிப்பது அவசியம், தெய்வ வசனங்களை எதிர்த்து வைப்பது அவசியம், ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருப்பது அவசியம். அதனால் தான் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நான் தீர்க்காயுசை கொடுத்தேன், சமூகத்தை பெருக பண்ணுவேன், உன் நாட்களை நீடிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் தான் நம்மை சோதனைக்கு கொள்கையை பார்த்து பார்க்கலாம்.
இந்த வாக்கை நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படக்கூடியாக அன்பு சம்பந்தத்தில் பரிசுத்த வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடைபெறுமானால் இதுக்கு நம்ம தான் சொந்தக்காரர்கள், வேறு யாரும் அல்ல. நமக்கு தான் ஆசீர்வாதம். அம்மாவை எல்லாரும் கொடுப்போம். ஜப செய்வோம். நம்மை ஆசீர்வாதம் நம்மை நடத்துவாரா.